காய்ஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன கலர் கொடுத்தாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்களேன். இப்போ நான் ரெட்டு கொடுத்தா ரெட் வருது, இப்போ நான் க்ரீன் கொடுத்தேன்னா க்ரீன் வரும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஒரு divவும் இன்புட்டும் எடுத்திருக்கேன், 2 எலிமெண்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு 2க்கும் தேவையான ஒரு சிம்பிள் ஸ்டைல் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த இன்புட் எலிமெண்ட்டில் நான் ஒரு ஆன் பிளர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஆன் பிளர்னால் என்னென்னா இப்போ இந்த இன்புட் பாக்ஸில் நான் என்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டு நான் வெளியில் வர பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து நான் வெளியில் வரேன். ஓகே, அதுதான் ஆன் பிளர். ஸோ இந்த மாதிரி ஆன் பிளர் ஆகும்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் கெட் எலிமெண்ட் பை ஐடி மூலிமா, இந்த ஐடி மூலிமா நான் அந்த திவ்வை ஆக்சஸ் பண்ணுறேன் அல்லது அந்த திவ்வை கெட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த திவ்வுக்கு ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட், அந்த பேக்ரவுண்டு கலரில் நான் இன்புட் பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அதை அசைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.